இல்லை அப்புறம் இந்த நம்ம ஐயா முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா வந்து கொளத்தூர் தொகுதியில் வந்து தோந்து போனார் இல்லையா, டெபாசிட் இழந்து அதிக வாக்கு எண்ணிக்கையில் தோந்து போனாங்க இல்லையா, அது வந்து அவளுக்கு டவுட் ஆயிட்டு நம்ம எப்படி இவ்வளோ ஓட்டு இல்லாமல் தோந்தோம், திமுகவுக்கு ஓட்டே விழலையா, அப்படி எத்தனை ஓட்டு தான் விழுந்திருக்குன்னு டவுட்டு பட்டு கோர்ட்டில் ஒரு மனு போடுதாங்க. எப்படின்னா எனக்கு திருப்பியும் வந்து அந்த மிஷினை வந்து ஓட்டு வாக்குப்பதிவு பண்ணுற மிஷினை வந்து திருப்பி எனக்கு எண்ணணும், மறுபடியும் வாக்குப்பதிவு எண்ணி, அதாவது கொளத்தூர் தொகுதியில் இருக்க 14 பூத்தில் இருக்கிற அவ்வளவு மிஷினையும் இங்கே அந்த இவிஎம் மிஷின் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும், எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பார்த்துருக்காங்க. இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது சரிபார்ப்பு நடந்துக்கிட்டு திருப்பியும் வந்து அதை எண்ணுறாங்க, எத்தனை ஓட்டு வித்தியாசம் வந்திருக்கு, என்ன ஏது தப்பு நடந்திருக்கா, என்ன ஏதுங்கிறது திருப்பி வந்து மிஷினில் போய் அந்த இவிஎம் மிஷினை வச்சு செக் பண்ணி பார்க்காங்களாம். 1400 மாதிரி ஓட்டு செக் பண்ணி பார்ப்பாங்களாம், ஒரே மாதிரி விழுதா மாறி மாறி விழுதா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓட்டை எண்ணி பார்ப்பாங்களா, எத்தனை ஓட்டு நம்ம தோந்திருக்கோம், எத்தனை ஓட்டில் ஜெயிச்சிருக்கோங்க மாதிரி அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தான் ஐயா கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குமா. இது தப்பு கிடையாது இல்லையா, அவங்களோட ஜனநாயக கடமை. என்ன யாராக இருந்தாலும் நானாகவே இருந்தாலுமே ஒரு இடத்துல ஒரு கேண்டிடேட்டாக நிற்கும் எம்எல்ஏவா அந்த தொகுதியில் படு தோல்வி அடையணும். ஒன்று நம்ம பப்ளிசிட்டி இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரர் 2-3 பேர் போடுவோம். ஆனால் அவள் ஒரு பெரிய கட்சி திமுக அப்படிங்கிறது, அவ்வளோ பெரிய கட்சியில் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அவரே வந்து அவர் சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும். ஒருவேளை இவங்க பட்டண மாற்றி அமைக்கிட்டாங்களோ, இல்லை பட்டணம் உள்ளது வேலை செய்யலையோ, இல்லை வேற எதுவும் நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் மனு போட்டு அது மூலயமா இப்போ வந்து அந்த இதை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தான் தெரியும் என்ன ஏது ஐயா 1500 ஓட்டில் தான் வாங்கியிருக்காப்லையா, இல்லை எதுவும் லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கியிருக்காங்களா, என்ன ஏதுங்கிறத கண்டிப்பாக ஓட்டு அந்த எண்ணிக்கை திருப்பி பார்த்துட்டு தான் வந்து சொல்லுவாங்களாம். எப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் திருப்பியும் எல்லாருமே அந்த திமுகவில் இருக்க எல்லாருமே அவங்க எந்தெந்த தொகுதியை தோற்றுருக்காங்களோ எல்லாத்துலேயுமே திருப்பி மறுபடியும் இந்த ஓட்டை என்ற மாதிரி ஒரு இது போட்டாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலை, சரி என்னவோ அவர் தலையெழுத்து என்னவோ ஐயா தலையெழுத்து அதான் நடக்கும். ரைட் நண்பர்களே, இந்த பதிவுகள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் பேப்பர் ஐடி 248 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாம் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.